செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பீரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே 14/5/2025 புதன்கிழமை அன்று இரவு 10:36 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 குருபகவான் அதிசாரமாக தன் உச்ச வீடான கடகராசிக்கு செல்கிறார். அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார். அதாவது கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 மீண்டும் மிதுன ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அடுத்த குரு பேச்சு என்பது ஜூன் 1, அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 இரவு 1:50 குரு பகவான் மிதுன ராசிக்கு கடகராசிக்கு செல்கிறார். அடுத்த குரு பேச்சு அடுத்த வருடம் ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிறது. இந்த குரு பேச்சின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களே, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த குருபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். இதன் மூலமாக தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்திலிருந்து குறைபாடுகள் நீங்கும். மாணவர்கள் மிகுந்த சிரமத்துடன் படித்து ஆனால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு கால தாமதம் ஆனாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வெளிநாடு செல்ல விரும்புவர்கள் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்துறை புதிய முயற்சிகளை செய்யலாம். முயற்சிகளிலே கால தாமதமாக உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு டிசம்பருக்குள் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில் முனைவோருக்கு சிறிது சங்கடங்களை ஏற்படுத்தி கால தாமதமாக தொழில் அமையும். ஆனால் தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். காலதாமதம் ஆனாலும் திருஷ்டியின் காரணமாக பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக தொழில் முன்னேற்றம் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு மாற்றலாகி செல்வார்கள். அதில் நல்ல வருமானம், சேலரி, அதாவது சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது. மாணவர்கள் நல்ல கருத்துடன் படித்து ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மிகுந்த கருத்துடன் படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆனால் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஓரளவு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு காலதாமதமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயிகள் தண்ணீரில் உங்களுடைய பயிர்கள் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே விவசாயிகள் எப்பொழுது எதை பயிரிட வேண்டும் என்று நன்கு ஆலோசித்து சிந்தித்து யோசித்து பயிரிட்டால் நல்ல லாபத்தை பெற முடியும். என்றால் உங்களுடைய ராசி ஜலராசி, அந்த ஜலராசியில் சனி பகவான் இருக்கிறார். குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே பயிர் நாசமடைவதற்கான, அதாவது தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே எப்பொழுது எதை பயிரிட வேண்டும் என்று சிந்தித்து யோசித்து பயிரிட்டால் மட்டுமே நல்ல லாபத்தை பெற முடியும். அரசியல்வாதிகளுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் குழப்பம் அடையாமல் நீங்கள் எந்த அணியில் இருக்கிறதோ அங்கேயே இருந்தாலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. உங்களுடைய மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு தாமதமாக கிடைத்தாலும் நிச்சயமாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஓரளவு ஏற்றம் இருக்கிறது. கடும் முயற்சியின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு யோகம் இருக்கிறது. உங்களுடைய புருஷன்களுக்கு, அதாவது கணவன்மார்களுக்கு தொழில்துறையிலே மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தின் காரணமாக நீங்களும் அவர்களுடன் சென்று இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றம் உங்களுடைய கணவன்மார்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் அல்லது படிப்பு காரணமாக செலவினங்கள் ஏற்படும். அதற்குரிய வருமானம் உங்கள் கணவன்மார்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கும் ஓரளவு வருமானம் கிடைக்கும். வீடு மனை வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு வீடு மனை கட்டிய வீடு வாங்கலாம் அல்லது
வெறும் நிலம் வாங்க வேண்டும். ஆனால் கட்டுவதற்காக இப்பொழுது ஆரம்பிக்க கூடாது. இப்பொழுது கட்டுவதற்காக ஆரம்பித்தால் காலதாமதமாகத்தான் முடியும். ஆகவே கட்டுவதற்காக ஆரம்பிக்க கூடாது. கட்டிய மனை வாங்கலாம் அல்லது வெறும் நிலம் வாங்கலாம். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் காரணமாக குருபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தாயின் ஆரோக்கியமும் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தைக்கு வயிற்றில் மாத்திரம் சிறு கோளாறு கொடுக்கும், வேற உபாதைகள் கொடுக்காது. தாயின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை இந்த குருபான் பார்வையிடுவதனால் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளை நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். மேலும் சொந்த தொழில் செயல்பாடுகள் தொழில் விஸ்தரிப்புக்கான அந்த வேலைகளையும் ஆரம்பிக்கலாம். காலதாமதம் ஆனாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபடுபவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவு அதிகமான நன்மையும் சிறிது தீமையும் கலந்த குரு பயிற்சியாக இருக்கிறது. இந்த குரு பயிற்சியின் காரணமாக நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் என்றால், மீனராசியிலே பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்திலே பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை பூரட்டாதி நட்சத்திரம் அன்று திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஏழுமலையானை தரிசனம் செய்து அங்கே உண்டியல் இருக்கின்ற இடத்துல குபேரன் வாசஸ்தலம் செய்கின்ற இடம் உண்டியல் இருக்கின்ற இடம், அந்த உண்டியல் இருக்கின்ற இடத்திற்கு சென்று உண்டியல்ல பணத்தை போட்டுவிட்டு வணங்கிவிட்டு வர வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஒரு முறை காமதேனு, அவருடைய அதிர்ஷ்ட தெய்வம் காமதேனு, ஒரு முறை பட்டீஸ்வரம் சென்று அங்கே சிவன் கோயில் பட்டீஸ்வரம் சென்று சிவபெருமானை வணங்கிவிட்டு வருவது நல்லது. நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே மாட்டுத்தொழுவம், அதாவது அங்கே ஏதாவது மாட்டுத்தொழுவம் இருந்தால் அந்த மாட்டுத்தொழுவத்துக்கு சென்று பசுமாடுகளுக்கு உணவு பிரதி வெள்ளிக்கிழமை அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்று பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஒரு முறை உங்கள் ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் இருப்பதனால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கே சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு அதன் பிறகு நேராக ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வணங்கிவிட்டு வர வேண்டும். இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த மீனராசி நன்மைகளை அடைவார்கள். மேலும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபமும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக நிச்சயமாக மீனராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.